நிகிதா, தற்போது மிக முக்கியமான ஒரு தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்ரம்ப் 2.0, அதாவது ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக பதவியேற்க ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார். அதற்குள்ளாகவே தற்போது பகிரங்கமாக இந்தியாவுக்கு நேரடி எச்சரிக்கை என்பது போல ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்தியாவுக்கு பகிரங்க மிரட்டல் எப்படி விடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் வரிகளை உயர்த்தினால், அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்திய பொருட்களுக்கான வரிகளை நீங்கள் உயர்த்தினால், அதே போன்று அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு போது அதற்கான வரிகளை உயர்த்தினால் நாங்கள் இங்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் வரிகளை உயர்த்துவோம். நீங்கள் உயர்த்தினால் 100% நாங்களும் 100% உயர்த்துவோம் என்ற வகையிலே நேரடியாக டிட் ஃபார் டேட் அப்ரோச் என்று அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார். டிட் ஃபார் டேட் அப்ரோச், நீங்கள் உயர்த்தினால் நாங்கள் பதிலுக்கு பதில் நாங்களும் உயர்த்துவோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தும் என்பது மட்டும் நிச்சயம். என்றால் இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் வகையில அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் என்று பார்த்தால் ஐடி, தகவல் தொழில்நுட்ப பொருட்கள் மற்றும் அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ், மின்னணு பொருட்கள், அதே போன்று பார்மசூட்டிகல்ஸ் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறை, இந்த 3 துறைகள் தான், பார்மசூட்டிகல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஐடி ஆகியவைதான் முன்னணியில் இருக்கின்றன. இந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி நாம் அங்கு செல்லும் போது இறக்குமதி வரி என்று அவர்கள் உயர்த்தினால் மிக கடுமையாக இந்திய வர்த்தகம், ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டிலே கடந்த 2023-2024 நீங்கள் பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் அளவிற்கு நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அதே போன்று அங்கிருந்து இறக்குமதி ஆவது, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி என்று பார்த்தால் 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் அங்கிருந்து. ஏற்றுமதி வர்த்தகம் என்று பார்த்தால் 65,000 கோடி ரூபாய்க்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இந்த விலை உயர்வு, இந்த வரியை உயர்த்தினால், அமெரிக்கா வரியை உயர்த்தினால் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். என்றால் கடந்த ட்ரம்ப் 1.2 ட்ரம்ப் முதன்முறையாக அதிபராக ஏற்ற பொழுது சீனாவிற்கு இதே போன்ற பகிரங்க மிரட்டல் விடுத்து சீன பொருட்களுக்கான வரிகளை, இறக்குமதி வரியை கடுமையாக உயர்த்தினார். அதனால் சீன பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்ததால் சீன பொருட்களின் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டு சீன வர்த்தகம் சரிந்தது. அதை இந்தியா பயன்படுத்திக் கொண்டு இந்திய பொருட்களின் விற்பனை, வர்த்தகமும் கிடுகிடுவென உயர்ந்தது அனைவரும் அறிந்ததுதான். இந்த சூழ்நிலை தான் தற்போது 2.0 ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஏழரையாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் வகையிலே தற்போது ட்ரம்ப் அதிரடியாக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் கனடா, மெக்சிகோ, சீனா உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய வர்த்தக அமைப்பாளர்கள் அடங்கிய கூட்டத்திலே பேசும்போது ட்ரம்ப் இப்படி ஒரு நேரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். நீங்கள் உயர்த்தினால் நாங்களும் உயர்த்துவோம். குறிப்பாக ஏற்கனவே ஹார்லே டேவிட்சன் மோட்டார் சைக்கிள், அமெரிக்க உற்பத்தி துறையின் அடையாளமாக விளங்கக்கூடிய ஹார்லே டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் என்பது அங்கு மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவது ஒரு மிக பிரபலமான மோட்டார் சைக்கிள். இளைஞர் வட்டத்திலே மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக மிகவும் பிரபலமாக அறியப்பட்டது ஹார்லே டேவிட்சன் மோட்டார் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிள் விலை 5 லட்சம் ரூபாய் என்றால் இந்தியாவிலே இறக்குமதி செய்தால் அதற்கு 5 லட்சம் ரூபாய் கூடுதலாக வரி செலுத்த வேண்டும். 5 லட்சம் ரூபாய் உண்மையான விலை என்றால் 10 லட்சம் ரூபாய் வரியுடன் சேர்த்து செலுத்தக்கூடிய நிலைதான் காணப்பட்டது. தற்போது இது போன்ற அறிவிப்பால் ஹார்லே டேவிட்சனுக்கு என்ன நிலை ஏற்பட்டோ அதே போன்ற நிலை இந்திய பொருட்கள் அங்கு செல்லும் போது ஏற்படும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் இந்திய பொருட்கள் விலை போவது மிக மிக குறைந்துவிடும். சந்தையிலே மிகப்பெரிய மாற்றத்தை, பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு இந்திய ஜவுளித்துறையாகட்டும், அதே போன்று இந்திய கமர்ஷியல் வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நாங்கள் வரிகளை உயர்த்தும் திட்டம் ஏதும் இல்லை என்பது போல ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வர்த்தகர் மட்டத்திலே பேசப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தற்போது அதிபராக பதவியேற்பதற்கு முன்பே இப்படி ஒரு பகிரங்க மிரட்டலை கொடுத்திருக்கிறார். எனவே ட்ரம்ப் 2.0 இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? ஏழையாக இருக்குமா, அல்லது இந்தியா பதிலடி கொடுக்குமா, அல்லது இந்தியா சமரசத்திற்கு செல்லுமா என்பதை அடுத்து வரும் நாட்கள் தான் நமக்கு சொல்லும். நிகிதா.